தேடினவர்கள் எத்தனை பேர் அழைக்கப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் நாம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். 10 கன்னிகளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாலும் ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் இருந்தாங்களா? 5 பேர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதோகுமர பட்டணம் முழுவதும் மக்கள் இருந்தாலும் அங்கே காக்கப்பட்ட எத்தனை பேருங்களா? 3 பேர் தான். அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே காரியம், முடிவு பரியந்தம். நான் நேற்று தினத்தில் ஒரு டீக்கரில் நான் என் பாஸ்டர் நண்பர்களோடு கொஞ்சம் பேசும்போது சொன்னாங்க, என்னை பார்த்து கேட்டாங்க, பாஸ்டர் ரட்சிப்புனா என்ன, நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டேனா இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, முடிவு பரியந்தம் நிலைநிற்கப்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்றால் என்னன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில பூரணம், கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைவு. இன்னைக்கு நிறைய காரணங்களையும் நம் சில நேரங்களில் சில காரியங்களை சுட்டி காட்டி கொண்டே இருக்கலாம். ஆனால் சொல்லுகிறேன், காரணங்களும் நிலைகளும் என்ன செய்ய முடியாதுங்க, நீ கர்த்தர் சமூகத்தில் கொண்டு நிறுத்த முடியாது. எந்த நிலையா இருந்தாலும் கர்த்தரை துதிப்பதற்கு உங்கள் வாயை திறந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்றீங்களா? வாயை திறந்து அல்லேலூயான்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. நம் தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்றால் நம்ம வாழ்வில் எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. யார் வந்தாலும் வராட்டியும் ஆமென். இந்த இடத்துல ஆராதனையை நான் சத்தமாக ஆமென் தேவ பலத்தோடு தேவ வல்லமையோடு நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் அல்லேலூயா என்று சத்தமாக. ஹல்லேலூயா. விளையாட்டான காலங்கள் அல்ல, இதெல்லாம் மாறிடுச்சு. ஆமென். இதெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது. ஆகையால் இந்த ஒரே ஒரு பாடலை நாம் எல்லாம் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவர் சமூகத்தில் நாம் என்ன செய்வோம், பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம் தேவன் நமக்கு நல்லவராக இருப்பதினாலே நாம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் நாம் என்ன செய்ய போகிறோம், போற்றி துதிக்க போகிறோம். அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாமல் ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமாக. அல்லேலூயா. நமக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அது என்ன நாமங்க? என்னங்க சத்தமா சொல்லுங்க, என்ன நாமங்க? இயேசு என்னும் நாமம். ஆமென். அந்த தேவாதி தேவனை எல்லாம் கைத்தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு என்னும் நாமம் எனக்கு இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா ஜீசஸ், அல்லேலூயா ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. கைத்தட்டி பாடுவோமா? போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. மீண்டும் போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் பாடுங்க. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். சத்தமாக. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. சொல்லுங்களே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே.
ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நம்ம இறுதிய சந்தோஷமே. எந்த நிலை வந்தாலும் ஒரு கிறிஸ்தவ சோர்ந்து போகலன்னா, அல்லேலூயா, நல்லா தெரிஞ்சுக்கணும், அவனுடைய ஆத்மாவினுடைய மன மகிழ்ச்சி சந்தோஷம் அவனுடைய தேவனாக இருக்கும். எத்தனை ஆமென்கிறீங்க? எந்த சூழ்நிலையும் ஒரு கிறிஸ்துவ சோர்ந்து போகாம இருக்கிறானா, அவனுடைய இருதயம் யாரை தேடிக்கொண்டு இருக்கிறது? சொல்லுங்களேன், யாரை தேடிக்கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ சில பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போறான் என்றால் அவன் இருதயம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு, சோர்ந்து போயிட்டானா அவன் தேவைக்காக கிறிஸ்துவனை தேடுறவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் எந்த நிலை வந்தாலும் ஆமென், அவன் தேவனை மாத்திரம் தேடிக்கொண்டிருப்பான் என்றால் அவன் மன மகிழ்ச்சியா இருப்பான். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களே. அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். ஆமென். நம் இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை தேடுறவங்க நீங்கள் நானும். ஆமேன். ஆகையால் தான் நான் சொல்லணும், என் ஆத்மாவில் இருக்கிற அந்த சங்கீதம், ஆமேன், அந்த பாடல், அந்த ஒரு இது எனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அல்லேலூயா. சேர்ஸ் காலியாக இருக்குன்னு பார்க்க வேணாம். நான் விசுவாசிக்கிற ஆவியில் நான் உணர்கிற இந்த சேர் எல்லாம் தேவதூதர்கள் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வெறுமையான சேரை பார்க்கல, வெறுமையான ஆலயத்தை பார்க்கல, நான் பார்க்கறது கர்த்தருடைய பிரசன்னத்தை. அல்லேலூயா. என் கண்கள் அப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய இருதயம் அப்படியாக மன மகிழ்ச்சியோடு தூதர்களோடு தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு காரணத்தை சொல்ல பாருங்க. சில தூதர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட காலையில் சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் கிளம்பி நான் பூமிக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி தருவீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களா? ஆண்டவர் எதுக்குடா போற, வேம ஏன் போற அப்படின்னா, உண்மையாகவே சொல்றேன், அந்த இடத்துல உண்மை ஆராதிக்கிற அழகு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களே. உண்மை உயர்த்துகிற அந்த ஒரு மகிமை இருக்குது அவர்களோடு சேர்ந்து. ஏன்னா ஆண்டவர் சொன்ன தூதர்களும் சற்று சிறியவனே நம்மளை என்ன செஞ்சாரா? மாத்தி இருக்கிறார். தூதர்களை காட்டும் சற்று சிறியவனே மாத்திருக்கிறார். அந்த சிறியவனுடைய ஆராதனைக்கு கர்த்தர் என்ன செய்றாரா? மனம் உடைந்து இறங்கி வருகிறவரா இருக்கிறாரா? அல்லேலூயா. அது தூதர்கள் சொல்லுவாங்கல்ல, நீங்க அவங்களுடைய ஆராதனை தானே நீங்க பிரியப்படுறீங்க, நான் அவங்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்க போயிடறேன் ஆண்டவரே என்று பரிமிஷன் கேட்பாங்க. அல்லேலூயா. ஆகியால் வெறுமையான இடம் நினைக்காதீங்க, இந்த வெறுமையான இடத்துல தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற தூதர்களோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நல்லா தெரிஞ்சுக்கணும், தூதர்கள் வந்துட்டாலே நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க ஒரு ஆணித்தரமாக, அங்க ஒரு அச்சாரமாக சொல்ல ஒரு வார்த்தை, இந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா. அல்லேலூயா. இந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டது என்றால் வேதம் அந்த தூதர் சொல்வார்களா, என் தேவன் பரிசுத்தர், ஆக நீங்களும் பரிசுத்தராய் இருந்து சொன்ன உடனே நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டது தூதர்கள் வந்திருப்பாங்க. அல்லேலூயா. அந்த தூதர் சொல்லுகிறார்கள், இதோ என்னுடைய தூதனே அவருக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்று யோவான் ஸ்நானகனை சொன்னது போல தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு, நீ ஆயத்தப்படுத்து, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்லேலூயா. இந்த கூடாரத்தை நீ ஆயத்தப்படுத்து, இந்த கூடாரத்துக்குள் நான் வருவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தூதர்கள் பர்மிஷன் கேட்டு சபைக்குள் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தரை சந்திக்கும் நாள் நெருங்கி விட்டது. இன்னைக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் தேவனை சந்திக்கும் நாள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தூதனை அனுப்பி இருக்கிறார். இந்த இடத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நான் ஆயத்தமாக்கப்படுகிறேன் என் தேவனை சந்திக்கும்படியாக. இன்னைக்கு நீ ஆயத்தப்படு, கர்த்தர் உன்னை சந்திக்க போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாய் திறந்து சொல்லுங்க, எவ்வளவு கோர பயங்கரமான புயலில் வந்தாலும் நான் பயப்படேன், என் தேவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. வாய் திறந்து நாட்கள் எல்லா கலந்தட்டி பாடுங்க. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், ஆமென், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் நம் தேவன் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சீர்தனைத்த அன்பை இப்ப பாடுறது. ஆமென். காக்கும்
எஸ், அன்பை என்று பாடுவேன். இப்ப சத்தமாக இயேசு என்னும் நாமமே எந்த ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை கையில் தந்து ஜீவ பாதையில் என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே கதறி என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் பாருங்களா, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையிட்டதால், பூமி அனைத்து சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையிட்டதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தொண்டு செய்யுவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்றி தொண்டு செய்யுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் அல்லேலூயா என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. மீண்டும் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதம், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை தட்டி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நிற்போம். ஆமே. நம் தேவனை கொஞ்ச நேரம் இருதயத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்தி அல்லேலூயா சந்தோஷமாக இருதயத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஆமேன் 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 வாய் தந்து சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம் கர்த்தர் நல்லவர். ஆமே. நம் இயேசு நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. வாய் தந்து சந்தோஷமாக நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல சொல்லுங்களே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றுவோம். அவரை போற்றுங்க. எனக்கு ஜீவனை தந்தீங்களே 7 மாசம். ஆண்டவர் உங்க நாமத்தை உயர்த்தினப்பா. என் குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சிரு நாளைக்கு அழிஞ்சிருன்னு என் காதில் சத்துரு சொல்லிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் ஆமே ஆண்டவரே உங்க நாமத்தினால என்னை காப்பாத்தினீங்களே, உங்க நாமம் தூசிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆமே நல்லையா. என் சொந்த வந்தங்க என் உறவுக ஏசு ஏசுன்னு போனாலே, ஏசு ஏசுன்னு போனானே, இவன் வாழ்க்கை இப்படி